சுதேசி மித்ரன் நேர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராம்ராஜ். நான் வந்து காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டின். அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எப்ஸ்டின் நீங்கள் எதை ஓப்பன் பண்ணாலும் டிவியாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலும் எப்ஸ்டின். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கவர் பண்ண போகிறோம்னா எப்ஸ்டின் யார், என்ன பேக்ரவுண்ட் அவருக்கு, அவர் ஏன் மீடியாவில் பரவலாக பேசப்படுறாரு, யாரெல்லாம் அவர் என்ன குற்றம் பண்ணியிருக்காரு, அந்த குற்றத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, அவருக்கு யார் யாருக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின்ன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாடை சேர்ந்தவர். இவர் எங்கே பிறந்தாருன்னா புரூக்லின் அப்படின்ற இடத்துல அமெரிக்காவில் பிறகுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுதாயிஸ், அதாவது யூத ஃபேமிலி, அதாவது அவரோட மதம் பார்த்தீங்கன்னா ஜுதாய் மதம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நடுத்தர ஒரு ஃபேமிலியில் லோவர் மிடில் கிளாஸ் தான் பிறக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டக்காரர்னா நம்ம எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கார்ப்பரேஷன் பார்க்கில் தோட்டத்தை க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் தோட்டங்களை க்ளீன் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் ஒரு சூப்பர்வைசராக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சாதாரண ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு டீச்சர் கூட இல்லை, ஒரு ரொம்ப சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இவர் பிறக்கிறாரு. இவங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னா 2 சன்ஸ், அதாவது மகன்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டின் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தம்பி இருக்கார். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின்ன்றவர் பள்ளிக்கூடத்தில் பள்ளி கல்வியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு படிக்கிறதுக்கு. யூனிவர்சிட்டியில் அவர் படிப்பை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறது கிடையாது. பாதியிலே இதை எஜுகேஷனை டிஸ்கண்டினியூ பண்ணுறாரு. இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1953 பிறந்தார். அதுக்கப்புறம் இந்த பள்ளி கல்வி, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போகிறாரு, பாதியிலே ட்ராப் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1971, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு அவர் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்கூலில் ஆசிரியராக ஜாயின் பண்ணுறாரு. பொதுவாக ஸ்கூல் ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டிகிரி முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. பட் இவரோட கேஸில் ரொம்ப அன்யூஷுவல். இவர் டிகிரி பண்ணாமலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூலோட டீச்சர் ஆகிட்டார். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ், ஹை ப்ரொஃபைல் பிஸ்னஸ்மேன், பொலிட்டிக்கல் லீடர்ஸோட பசங்க படிக்கிற ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் அவர் பசங்களுக்கு பாடம் எடுக்கிறதுன்றதோட அதிகமாக அவர் அங்கே இருக்கிற மாணவர்கள், மாணவிகளோட தாய் தந்தை கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் ஹை ப்ரொஃபைல் நான் சொன்ன மாதிரி. அப்போ நிறையா அந்த 1971லேருந்து 76 வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா 1971லேருந்து 76 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருடம் அவர் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் தான் வேலை பார்க்குறாரு. நிறையா நல்ல ரிலேஷன்ஷிப் நெட்வொர்க்கிங்கை உருவாக்கிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1976 ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு நிறுவனத்தை ஜாயின் பண்ணுறாரு. பேர் ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் பேர். அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட பிஸ்னஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை நெட்வொர்த் கிளைண்ட், அதாவது ரொம்ப பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, செல்வந்தர்கள், அவங்களோட பணத்தை ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது அந்த கம்பெனி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், தொழிலதிபர்கள், இவங்க கூட அவருக்கு நல்ல நெட்வொர்க்கிங் ஆகுது. அவங்களோட ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாரு. ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறது என்னது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நம்மள மாதிரி சாமானிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அன்றாட நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம செலவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணிவிட்டு மீதி ஒரு சொச்சமாக ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம பேங்க்கில் சேமிப்பு பண்ணோம், வங்கியில் சேமிப்பு பண்ணோம், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நம்ம இது வாங்குவோம், ஏதாவது நகை எதாவது வாங்குவோம். அதுவும் மீறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஏதாவது ஒரு சின்ன இடமோ வீடோ கட்டுறதுக்கு முயற்சி பண்ணும். இப்போ நான் சொல்கிற செல்வந்தர்கள்ன்றது என்னென்னா பல கோடியில் பல பில்லியன் டாலர்ஸில் பணம் வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க இந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இருக்கிற பணத்தை இன்னும் எப்படி அதிகமாகலாம். அப்போது இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டிவிடெண்ட்ஸு, வேறு ஏதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. எங்கெங்கே எவ்வளோ அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட ஃபண்டை மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ், அதாவது வட்டியோ இல்லை வருமானத்தோ உருவாக்கி கொடுக்குறது அவங்க வேலை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க பணத்தை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒருத்தவங்களோட பணத்தை அனுப்புறது, இந்த பரிவர்த்தனை சர்வதேச பரிவர்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்ம இந்தியாவில் ஹவாலான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இவர் நிறைய பெரிய கான்டாக்ட்ஸை உருவாக்கிறாரு. இப்போது அடிப்படையில் இங்கே என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இவரோட குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்சிசிசம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. நார்சிசிசம்ன்றது என்ன அப்படின்னா
தன்னை தானே வந்து நான் வந்து ஒரு பெரிய கடவுள், இல்லை நான் ஒரு பெரிய ராஜா, என்னை மீறி இந்த உலகத்தில் யாருமே வந்து இல்லை. அப்போது இவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை வந்து கடவுளாக பாவிக்கிறவர், தன்னை வந்து ஒரு ராஜா மன்னர்ன்ற மாதிரி பாவிக்கிற இவர், இந்த இந்த உலகத்தில் இருக்க 80% சாமானிய மனிதர்கள் அவரை பொறுத்தளவுக்கு நடமாடும் கால்நடைகள். அவர் வந்து அவங்கள பற்றி கண்டுக்கவே மாட்டார். அவங்க அந்த இந்த கால்நடைன்னு சொல்லப்படுற ஹியூமன் கேட்டில்ஸ், அதாவது வந்து 80% மக்கள், இந்த வறுமையிலையும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள், அவரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு வாழத்தகாத மக்கள் அப்படின்னு அவர் வந்து அவரோட எண்ணம். அப்போது இவருக்கு என்ன ரொம்ப அதிகமாக விருப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட வாழ்க்கையில் வந்து அவரோட செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், அதாவது தனக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த இந்த சொசைட்டியில் இருக்கணும். சொசைட்டியில் இந்த 80% மக்களுக்கு முன்னாடி இல்லை, அதாவது மீதி இருக்க 18-20% அந்த செல்வந்தர் இருக்காங்க இல்லையா, பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பிஸ்னஸ்மேன், தொழிலதிபர், இவங்களுக்கு நடுவில் வந்து இவங்க எல்லாம் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் படைச்ச இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 40 வருஷமாவது, இவர் இறக்குது வந்து 2019 இறக்குறாரு. 40 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறையா பெண்கள், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா சிறுமிகள், 8 வயதுலேருந்து 14-16 வயது சிறுமிகளை வந்து இவர் வந்து அவரோட பாலியல் இச்சைக்கு வந்து அவர் வந்து உடல் உறவு வச்சுக்கிறதுக்காக நிறையா பேரை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட சிலர் வந்து அவங்க சம்மதத்தோடையும், சிலர் வந்து சம்மதம் இல்லாமல் வந்து அவங்க கூட வந்து பாலியல் தொடர்பு வச்சுக்கிறாரு. இது வந்து ஒரு 1996 பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து வழக்கு பதிவுப்படுது. பட் ஆனால் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த வழக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாரு. இவருக்கு வந்து எப்படி இந்த பெண்கள் வந்து இவங்கள்ட்ட வந்து சிக்கிறாங்க, இந்த பெண்களை வந்து எப்படி வந்து இவருக்கு வசப்படுத்துறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு தோழி. அதாவது வந்து அவங்க பேர் என்ன வந்து கிலென் மேக்ஸ்வெல். கிலென் மேக்ஸ்வெல்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐரோப்பிய நாடை சேர்ந்த இவங்க ஒரு பெண்மணி. இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிலென் மேக்ஸ்வெலோட அப்பா வந்து ஒரு ஃபேமஸான பத்திரிகையாளர். இவங்க வந்து இவருக்கு எப்ஸ்டீனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ வந்து இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கலனால இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே வந்து எல்லாமே இருக்கும், உடல் உறவு வச்சுப்பாங்க அந்த மாதிரி. இப்போ இந்த கிலென் மேக்ஸ்வெல் தான் வந்து இவர் முழுமையாக பயன்படுத்துகிறார். அதாவது வந்து இவங்க தான் வந்து இவரோட பிரைமரி ரெக்ரூட்டர்ன்றது ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறது இவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ இவங்க எப்படி வந்து ஆளுங்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். பிரமிட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு முக்கோண வடிவில் வந்து இது ஸ்ட்ரக்சர். எப்படின்னா வந்து இவங்களோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா, இந்த சிறார்கள் வந்து அப்பா அம்மா இல்லாத சிறார்கள், சிறுமிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மா இருந்தும் வந்து வறுமையில் வாழ்கிறாங்க. அவங்க வந்து அவங்களால வந்து இவங்களோட தேவையை பூர்த்தி பண்ண முடியாத ஏக்கத்தில் இருக்கிறவங்க. மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. மாடலிங்கில் வந்து எதாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உள்ள சிறார்கள். இந்த மாதிரி சிறுமிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி இவங்கள்ட்ட வந்து இந்த கிலென் வந்து ஒரு நல்ல உறவை வந்து ஏற்படுத்துவாங்க, நட்பு பாராட்டுவாங்க. அப்புறம் இந்த நட்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவங்க நட்பு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்கள், இந்த சிறுமிகள், பெண்கள்னே சொல்லக்கூடாது, சிறுமிகள், இந்த சிறுமிகளுக்கு வந்து என்ன அவங்களுக்கு வந்து ஆசை, அவங்க வாழ்க்கையில் என்ன கனவோடு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அது புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குங்க. என்ன மாய தோற்றம்னா, இவங்க வந்து ஒரு நல்ல வசதி படைச்சவங்க, இவங்கள்ட்ட வந்து அவங்க வேலைக்கு வந்து சேர்ந்து அவங்களோட கனவை வந்து இவங்களால நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு மாயை உருவாக்குவாங்க. அப்போ என்னென்னா இந்த பெண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களோட வலையில் விழுந்துருவாங்க. இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலியல் ரீதியான இது சொன்னேன் இல்லையா, என்னது அந்த உறவு முறை, அதை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. நார்மலைஸ்ன்றது எப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக வந்து அரை நிர்வாணமோ முழு நிர்வாணமோ வந்து நம்ம எங்கேயுமே வந்து இருக்க மாட்டோம். வீட்லேயோ வெளியோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு கால் சட்டையோ இல்லை வந்து ஒரு லுங்கியோ கட்டிகிட்டு இருப்போம். பட் இங்கே எப்ஸ்டீனோட வீட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் அண்ட் கிலென், அதாவது வந்து இவங்க 2 பேரும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் 2 பேருமே வந்து நிர்வாணத்தில் இருப்பாங்க. அந்த பெண்கள் சிறுமிகளை கொண்டு வராங்க இல்லையா, அந்த அறைக்குள்ளே 4 செவருக்குள்ளே இருக்கிற அந்த அறையில், படுக்கை அறையில் அந்த பெண்களை வந்து உட்கார வச்சுட்டு, சிறுமிகளை உட்கார வச்சுட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் நிர்வாணமாக இருந்துட்டு இவங்க வந்து கிலென் வந்து அவங்களுக்கு வந்து அவருக்கு எப்ஸ்டீனுக்கு வந்து மசாஜ் பண்ணுவாங்க. அப்போ இந்த சிறுமிகள் அதை பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது வந்து ஒரு நார்மலான ஒரு செயல் தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவங்க மனதுக்குள்ளே உருவாக்குவாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் சிறார்களை தான் வந்து அதிகமாக வந்து வாரில் இந்த கிளர்ச்சியாளர்கள் தீவிரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவர்களை தான் யூஸ் பண்ணுவாங்க, சிறார்களை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு உற்சாகத்தை உருவாக்கி
அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து திணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரேடிகலைஸ் ஆயிடுவாங்க. ரேடிகலைஸ்ன்றது அவங்க வந்து எப்படி நம்ம வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போது இந்த சிறுவர்களை வந்து எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துவாங்க. இங்கே முக்கியமாக எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி மசாஜ் வந்து நிர்வாணத்தோடு பண்ணும்போது இது வந்து ஒரு சிச்சுவேஷன் நார்மல் அப்படின்ற மாதிரி ஒரு 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 தோற்றத்தை உருவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிறுமிகளை வந்து அவருக்கு வந்து மசாஜ் வந்து நிர்வாணத்தோடு பண்ண சொல்லுவாங்க. அப்போது இவங்க வந்து பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஏற்றுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மசாஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட $200-300 வரைக்கும் வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. அப்போ $200-300 கிட்டத்தட்ட இந்தியன் வேல்யூக்கு $18,000-27,000. இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாஜுக்கு எவ்வளோ கொடுப்போம்? மேக்ஸிமம் $2,000, $2,500, $3,000 கொடுப்போமா? அப்போ $18,000-27,000 யாராவது கொடுத்தாங்கன்னா யார் வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வறுமையில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஆதரவாளர் யாருமே இல்லை, அம்மா அப்பா இல்லை, கார்டியன் இல்லை இருந்தாலும் அவங்க வந்து வறுமையில் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி சிறுமிகளுக்கு வந்து அவ்வளோ பணம் கொடுக்கும்போது இவங்க சந்தோஷமாக அது பண்ணுறாங்க. பட் இது இங்கே மசாஜோட நிற்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. மசாஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவர் வந்து இவங்க கூட வந்து உடலுறவு கொள்வதற்கு முயற்சி பண்ணுவார். பாலியல் ரீதியாக அவர் இச்சையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இவங்களை வந்து இந்த சிறுமிகளை வந்து இரையாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார். சம்மதிக்கிற சிறுமிகள் கூட வந்து அவர் வந்து பாலியல் தொடர்பு வச்சுப்பார். அப்படி இல்லைன்னா வந்து பலவந்தமாக வந்து அவங்கள வந்து பலாத்காரம் பண்ணுவார். அவங்க யாரெல்லாம் வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்களோ அவங்கள வந்து துன்புறுத்துறது, அவங்கள வந்து அடிக்கிறது, அவங்கள வந்து அதாவது வந்து கருணையே இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இவர் எப்ஸ்டீன் பண்ணுவார். இது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போது நான் சொன்ன மாதிரி 40 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. 2005 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிடா மாகாணத்தில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. 96 நான் சொன்னேன் வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த ஸ்டேட்டில் வந்து வழக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டர்ஸ்டேட்னா 2 மாநிலத்து கேஸு. அதனால் இந்த வழக்கை நாங்கள் வந்து விசாரிக்க முடியாது. நீங்கள் வந்து FBI ஃபெடரல் பியூரோவுக்கு வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெடரல் பியூரோன்றது எப்படின்னா வந்து நம்ம CBI, நம்ம இந்தியாவில் எப்படி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோ அங்கே மாதிரி ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ன்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதாவது ஐக்கிய நாடுகள், இந்த அமெரிக்காவின் ஐக்கிய நாடுகளோட காமனான ஒரு பொதுவான ஒரு ஏஜென்சி. அவங்க வந்து விசாரிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் FBI போச்சு. FBI போனதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து டைல்யூட் ஆகிடுச்சு. இப்போது இந்த 2005 வந்து வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து நிறைய புகார்கள் 80லேருந்து 100க்கு மேற்பட்ட சிறுமிகள், பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து இவர் மேலே புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து இந்த பிரச்சனைகள் வந்து பெருசாக ஆகுது. ஆனால் வந்து இவர் மேலே வந்து பெருசாக வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்க முடியல. இருந்தாலும் அந்த 2008 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸில் வந்து அவருக்கு வந்து 18 மாதம் வந்து சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து தவறு பண்ணியிருக்காருன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. சிறை தண்டனை கொடுக்குறாங்க. சிறை தண்டனை கொடுத்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சலுகை கொடுக்குறாங்க. என்ன சலுகை அப்படின்னா, இந்த உலக வரலாறுலேயே யாருக்குமே அந்த மாதிரி சலுகை கொடுத்ததில்லை. என்ன சலுகைனா, அவர் வந்து ஜெயிலில், அதாவது சிறையில் இருக்கும்போது 12 மணி நேரம் அவர் வெளியில் இருக்கலாம், 12 மணி நேரம் உள்ளே இருக்கலாம். அப்போ எப்படின்னா வந்து காலையில் அவர் வேலைக்கு போயிடுவார், நைட்டு வந்து ஜெயிலில் இருப்பார். அதாவது காலையில் 8 மணிக்கு அவர் வெளியே போனோன்னா ஈவினிங் 8 மணிக்கு, சாயந்தரம் 8 மணிக்கு உள்ளே வந்தால் போதும். 8லேருந்து 8 12 மணி நேரம் நைட்டு வந்து ஜெயிலில் இருக்கணும். இப்போ இது வந்து இந்த சலுகை வந்து உலகத்தில் எங்கேயுமே யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அது வந்து பாலியல் குற்றவாளிக்கு, அதுவும் சிறுமிகளோட வாழ்க்கையை அழித்த பாலியல் குற்றவாளி. இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சலுகை மட்டும் இல்லாமல் காலையில் 7 மணிக்கே வந்து அவரோட அந்த சிறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட லிமோசின் கார் வந்துடும். அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு 10:30, 10:45, 11 மணிக்கு அவர் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அவர் உள்ளே வந்துடுவார். யாருமே கேட்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த சலுகைகள் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் மட்டும் வந்து அவரோட பாலியல் இச்சைக்கு இந்த சிறுமிகளை பயன்படுத்தலை. ஆனால் வந்து நிறையா பொலிட்டிக்கல் லீடர்ஸ், நிறையா பெரிய பெரிய பியூரோக்ராட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ்மேன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து அவர் கூட வந்து அவரோட கேஸில் சம்மந்தப்பட்டதுனால இவங்களால் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை வந்து எடுக்க முடியல. தீர்க்கமாக வந்து அவரை வந்து ஜெயிலில் வந்து இம்ப்ரிசனோ இல்லை வந்து லைஃப் டைம் சென்டென்ஸோ அவருக்கு வந்து கொடுக்க முடியல. இப்போ வந்து ஒரு கொலை பண்ணாலோ 2 கொலை பண்ணாலோ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காலாம் வந்து தண்டனைகள் வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். தண்டனைகள் பார்த்திங்கன்னா 2 லைஃப், 100 வருஷத்துக்கு லைஃப், 200 வருஷத்துக்குலாம் வந்து சிறை தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் இவர் கேஸில் பாருங்கள் 80-100 சிறுமிகள், பெண்கள் வந்து புகார் கொடுத்தோம், அது ப்ரூவ் ஆகியும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சலுகை கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 13 மாதம் வந்து சிறையில் வந்து அந்த இதை வந்து சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறாரு.
இப்போ இந்த ஃபைலில் யார் யாரெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 32 லட்சம் பக்கம் கொண்ட இந்த எப்ஸ்டீன் ஃபைல் சொல்கிறாங்க. அது வந்து அமெரிக்கன் ஜுடிஷியல் இது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட் இளையதளத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ஃபைலையும் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லா ஃபைல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. பில் கிளின்டன், பில் கேட்ஸ், நம்ம டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் புஷ், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க பெரிய பெரிய லீடர்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லார் பேருமே இதில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட பேர் இருக்குது, அனில் அம்பானி பிஸ்னஸ் மேன் அனில் அம்பானி இருக்கார், ஹர்தீப் சிங் பூரின்னு சொல்லிட்டு பெட்ரோலியம் துறை அமைச்சர் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து YK ஷான்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பியூரோக்ராட், அவர் வந்து ஒரு IFS ஆஃபீஸர், சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக யூரோப்பில் இருக்கார். அது மாதிரி எவ்வளோ பேரோட பேர் இருக்குது. பல நாடுகளில் வந்து இந்த ஃபைலில் வந்து பேர் இருக்கிற லீடர்ஸ், பிஸ்னஸ் மேலே வந்து விசாரணைகள் ஆல்ரெடி நடக்குது. நிறைய பேர் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க, ராஜினாமா பண்ணியிருக்காங்க பதவியை. நிறைய பேர் மேலே வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணி அவங்க வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போது இந்த 2008 இவர் வந்து சிறையில் இருந்தார் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிறையா புகார் இவர் மேலே வந்து 2019 வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே புகார் வந்து இவரை வந்து கைது செய்கிறாங்க. மறுபடியும் கைது செஞ்சு இவர் வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாலே விசாரிக்கிறதுக்கு முன்பே இவரை வந்து என்ன பண்ணுறாங்க, லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லி அவர் இறந்துறாரு சொல்கிறாங்க. அதாவது வந்து அமெரிக்காவில் இந்த சிறையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு இருக்கிற சிறையில் கேமரா ஒர்க் ஆகலன்றாங்க. அங்கே உள்ள அவர் கூட இருந்த சிறைவாசியை வந்து வெளியே போக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே தூக்கு மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தூக்கு மாட்டுறதுக்கு எப்படி ரோப்பு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்காது. அப்போ இவங்க வந்து எல்லாருமே வந்து இதில் சம்மந்தப்பட்டதுனால இவங்களே வந்து கொண்டு இருக்கணும், அதுதான் நடந்திருக்கணும். அவர் வந்து 2019 இறந்துறாரு. அவர் கூட இருந்த சிறைவாசி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தற்கொலை பண்ணக்கூடிய ஆள் இல்லை. எப்ஸ்டீனோட முதல் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு மனிதனாக பிறந்தவன் வந்து தற்கொலை பண்ணக்கூடாது. அதனால் எப்ஸ்டீன் வந்து கண்டிப்பாக தற்கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு ஊர்ஜினமாக வந்து அவர் சொல்லியிருந்தார். இப்போது எப்ஸ்டீனை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா, எப்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது வந்து இந்த பாலியல் ரீதியாக வந்து ஒரு குற்றவாளியாக இருக்கிற ஒரு பக்கம் இருக்க, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன இந்த எலிட் கிளாஸ், இந்த செல்வந்தருக்கு மத்தியில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான மேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு நிறைய செயல்கள் வந்து இந்த ஆள் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட வந்து கனெக்ஷன் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவர்கிட்ட வந்து ஒரு 5000 8,000 கோடி இந்தியன் ருபீஸ் அளவுக்கு வந்து இவருக்கு வந்து சொத்துக்கள் இருக்குது அப்படின்றாங்க. இவருக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ இருக்குது. மேனட்டன் மேன்ஷன் சொல்லிட்டு நியூயார்க்கில் இருக்குது, ஃப்ளாரிடாவில் இருக்குது, பாம் பீச்சில் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லிட்டில் ஜேம்ஸ் ஐலாண்ட் ஒரு ஐலாண்டு, அதே மாதிரி இன்னொரு ஜேம்ஸ் ஐலாண்ட், கிரேட்டர் ஜேம்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு. இது ரெண்டுமே வந்து எப்ஸ்டீன் ஐலாண்டு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து ஒரு ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 72 ஏக்கர், இன்னொரு ஐலாண்ட் பார்த்திங்கன்னா 165 ஏக்கர் ஐலாண்ட், அதாவது தீவு. இந்த 2 தீவும் பார்த்திங்கன்னா இவரோட ஓன் தீவே வச்சுருக்காரு அமெரிக்காவில். அப்போ இந்த அமெரிக்கன் தீவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகபட்சம் இந்த பாலியல் குற்றங்கள் நிறையா நடந்திருக்கு. அது இல்லாமல் மற்ற இடங்களே நிறையா நடந்திருக்கு. இவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா சிறுமிகள் பெண்கள் பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து புகார் கொடுக்கறதுக்கு வந்து பயப்படுறாங்க, அச்சுறுத்தல் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு. கேட்டால் வந்து போலீஸே வந்து என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இவர் சட்டத்துக்கு உட்பட்டு இவர் வந்து வாழ்றதில்லை. ஏன்னா இவர் வந்து ஒரு கடவுள்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி இவர் வந்து அவரோட எப்படின்னா வந்து அவரோட ஸ்டேட்டஸே எப்படின்னா வந்து சட்டத்துக்கு மேலே இவர் வந்துட்டார். சட்டத்தை வந்து இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு தவிர சட்டம் இவரை கண்ட்ரோல் பண்ணாத நிலையில் வந்து இவர் வந்துடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த அட்ராசிட்டிஸை வந்து மேலே வந்து வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அவர் வந்து லாக்அப்லேயே கொண்டு வர்றாங்க. இப்போது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் உட்காந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி நம்ம வந்து ஏன் தொடர்ந்து பேசுகிறோம், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இவரோட வரலாறு, இவரோட சார்ஜ் ஷீட்டு, இவரோட எஃப்ஐஆர், இவர் வந்து இறந்தது, இவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது, இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவர் கூட கனெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து போக இந்தியாவில் நம்ம வந்து இது ஏன் முக்கியமாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் முக்கியமாக நம்ம நாட்டோட பிரதம மந்திரி நரேந்திர மோடியோட பேர் அதில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் துறை அமைச்சர் ஹர்தீப் பூரியோட பேருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட பேர் YK ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பேர் அதில் இருக்குது. அனில் அம்பானி பிஸ்னஸ் மேன், அவரோட பேர் இருக்குது. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்ஸ்டீன் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இந்தியன் பாலிடிக்ஸ், சர்வதேச அரசியல், இந்தியாவோட சர்வதேச அரசியலில் வந்து எப்ஸ்டீனுக்கு வந்து நிறையா வந்து தொடர்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹர்தீப் பூரின்றவர் ஏற்கனவே வந்து நம்ம IFS ஆஃபீஸராக இருக்கார், இந்தியாவோட IFS ஆஃபீஸராக இருக்கார். இவர் வந்து 2013 வந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகிடுறாரு. இவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம்
ஒரு 2017 வரைக்கும் இவர் வந்து எந்த பொறுப்புலையும் இல்லை, அரசாங்க பொறுப்பில். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து எப்ஸ்டீன் கூட வந்து கான்டாக்டில் இருக்கார். எப்ஸ்டீனில் கூட கான்டாக்ட் இருக்கார். எப்ஸ்டீன் அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. எப்ஸ்டீனை போய் பார்க்குறாரு. எப்ஸ்டீனை வச்சு அந்த ரீட் ஹாஃப்மேன் சொல்லிட்டு லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல். அந்த போர்ட்டலோட ஃபவுண்டர் அவர் கூட வந்து அதாவது தொடர்பு கொள்றதுக்காக எப்ஸ்டீன் வந்து பயன்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து மின்னஞ்சல் பரிவர்த்தனை நடக்குது, நேரில் சந்திக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மின்னஞ்சலில் வந்து நம்ம எப்ஸ்டீனே வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு கத்தாரோட ஒரு கவர்மெண்ட் பியூரோக்ராட்டுக்கு என்ன மெயில் போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மோடிஜிக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். என்ன அட்வைஸ்னால் வந்து நீங்கள் வந்து இஸ்ரேலில் வந்து டொனால்ட் ட்ரம்ப், அதாவது வந்து நம்ம அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாடி நீங்கள் ஆடி பாடினீங்கன்னா அவரை நீங்கள் கவர முடியும். அதே மாதிரி அவர் ஆடி பாடினார், அவர் முன்னாடி கவரப்பட்டார், ட்ரம்ப் வந்து சந்தோஷப்பட்டார், நான் கொடுத்த அட்வைஸ் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயிலை போட்டார். அப்போது இது வந்து தற்செயலில் வந்து ஒரு நடந்த பிளான், இஸ்ரேல் போகிறது வந்து ஒரு தற்செயலில் நடந்த பிளானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. பிகாஸ் 2013 இவர் ரிட்டையர் ஆனா இல்லையா ஹார்தீப் பூரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 இவர் வந்து தொடர்ந்து எப்ஸ்டீன் கூட வந்து மெயில் கான்டாக்டில் இருக்கார். எப்ஸ்டீனை மீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. மெயிலில் வந்து அவர் வந்து மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறாரு. நிறையா வாட்டி வந்து அவர் போயிட்டு இதில் மீட் பண்ணியிருக்காரு, அமெரிக்காவில் எப்ஸ்டீனை மீட் பண்ணியிருக்காரு. அப்போ மீட் பண்ணி இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்க. இப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்தீப் பூரி வந்து நிறைய இன்டர்வியூவில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எப்ஸ்டீனை தான் வந்து சந்திக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாமல் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்னால் இந்தியாவில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஒரு 39 வருஷம் சர்வீஸில் இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு லாலிபாப் கொடுத்து கூப்பிட்டு போகிற மாதிரி வந்து அவரை கூப்பிட்டு போனாங்க, இவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாருன்னா இது நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஒன்று அது சொல்கிறார். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் யாருமே வந்து அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் நான் பார்க்கணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் பர்மிஷன் கேட்கவே இல்லை, என்ன தான் வந்து கேட்டாங்க, நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எதுக்காக போய் மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மெயிலே இருக்குது என்னென்னா வந்து இவர் தான் அப்பாயின்மெண்ட் தொடர்ந்து கேட்குறாரு. அங்கே வந்து எப்ஸ்டீன் வந்து ஒரு பாஸ் வந்து ஒரு தொழிலாளருக்கு நாட் டுடே நாட் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுக்குறாரு. இவர் வந்து தொடர்ந்து கெஞ்சி அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்து மீட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து எப்ஸ்டீன் வந்து அந்த ஹாஃப்மேன் வந்து ஒரு புக்கு வந்து ஹார்தீப்போட டாட்டருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு, பர்த்டேக்கோ ஏதோ ஒரு ஒகேஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இது நடக்குது, நல்ல கான்டாக்டில் இருக்காங்க. அப்போது இங்கே என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து ஹார்தீப் பூரி வந்து தானாக ஏங்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்டு, டிஜிட்டல் இந்தியா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கு, இந்தியாவோட பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ரிட்டையர்டு எம்ப்ளாயி எப்படி வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? அவர் பிரதிநிதி, அவர் வந்து எப்படி போயிட்டு நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு புரோக்கர், அதாவது ரெப்ரசென்ட் பண்ணுறது தவறு. அவர் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் இல்லவே இல்லை, அவர் தூதரம் இல்லை, எந்த ஒரு அஃபிஷியல் பொசிஷன் இல்லை. அவர் போயிட்டு இந்தியாவுக்காக பேசுகிறதே தவறு, ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, நம்ம அமெரிக்காவில் இவர் வந்து எப்ஸ்டீன் என்றவர் வந்து ஒரு பெரிய குற்றவாளி. அதுவும் வந்து சிறுமிகளை வந்து பாலியல் ரீதியாக வந்து அவங்கள வந்து இது பண்ணதில் வந்து ஒரு குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவிச்ச குற்றவாளியை போயிட்டு சந்திக்கிறது வந்து எப்படி வந்து அது வந்து சரின்னு சொல்லிட்டு வாதிக்க முடியும்? இவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து குற்றவாளியாகவே இருந்தால் கூட அவன் வந்து ஒரு பெரிய பவர் புரோக்கர்ன்றாங்க. பவர் புரோக்கர்னால் வந்து சர்வதேச அளவில் வந்து ஒரு பெரிய தரகர், பெரிய அதிபர்கள், பிரதமர்கள் கூட வந்து அவர் வந்து பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும், பேச முடியும், லைசனிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இந்திய நாடு, ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் நீங்கள் ஒரு குற்றவாளி, பாலியல் குற்றவாளின்னு தெரிஞ்சு அவனை போய் சந்திக்கிறது எப்படி சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வாதிக்க முடியும்? இந்தியாவில் ஒரு போக்சோன்னு சொல்லி சட்டம் இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது வந்து இங்கே சிறுமிகளோ சிறார்களோ வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்கள வந்து ஏதாவது பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தல் கொடுத்தால் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஜெயிலில் இருக்க முடியும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, இல்லை 20 வருஷம் மினிமம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும். ஒரே ஒரு சிறுமியை வந்து நீங்கள் வந்து தவறாக வந்து இது பண்ணிங்கனாலே, அவங்க கூட தவறாக நடந்துக்கிட்டாலே. இந்த கொடூரமான பிராணி எப்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா 100கணக்கான சிறுமிகள், பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். எவ்வளோ பேரை கொண்டு இருக்கான் அப்படின்றது தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபேமஸாக இருக்கிற ஒரு குற்றவாளி கூட நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ட்ரேட் டீல் பண்ணுறது எப்படி வந்து சரியாகும்? அப்போது என்ன இங்கே மர்மங்கள் இருக்குது அப்படின்றது இவங்க வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து இவர் வந்து ஹார்தீப் பூரி வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுக்கு பின்னா அவர் சொன்ன விஷயங்கள் வந்து கான்ட்ராடிக்ட் ஆகிற மாதிரி நிறையா வந்து அவரோட வாதங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இல்லை.
அப்போது இது வந்து என்ன ஆகுதுன்னா 2013 இவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. 14, 15, 16 இவர் வந்து தொடர்ந்து வந்து மோடிஜியா இல்லை யார் அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. இவர் வந்து தொடர்ந்து வந்து எப்ஸ்டீன் கூட கான்டாக்டில் இருக்கார். அங்கேருந்து ட்ரம்ப்பா இல்லை யார் அவருக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. 2014 வந்து பாலஸ்தீனோட பிரதமர் வந்து இந்தியாவுக்கு வந்து வராரு. அப்போது இவர் மின்னஞ்சல் வந்து பரிவர்த்தனை பண்ணும்போது எப்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு, ஐ எம் டிசப்பாயிண்டட் வித் தி விசிட் ஆஃப் பாலஸ்தீன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றாரு. அப்போ வந்து ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அப்படின்றாரு. அதாவது வந்து இவர் வந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. எப்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு, அதாவது மிடில் ஈஸ்ட்லேருந்து பாலஸ்தீன்லேருந்து வராங்க, அது வந்து எனக்கு பிடிக்கல, இது வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப பலமான ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீன் வந்து சொல்கிறார். அப்போது இவர் இந்த 2014 வந்து அவங்களோட டிசப்பாயின்மெண்ட், அதாவது ட்ரம்ப்பு அமெரிக்காவோட டிசப்பாயின்மெண்ட் வந்து எப்ஸ்டீன் வழியாக வந்து இந்த மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் வந்த உடனே அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா 2017 இஸ்ரேலுக்கு வந்து இவர் வந்து போயிட்டு விசிட் பண்ணுறதுக்கான பிளான் வந்து ஹார்தீப் பூரி ஆர்கனைஸ் பண்ணார். 2017 இவர் போகிறாரு. பாடினதா சொல்கிறாங்க. நம்ம பார்க்கல, அதனால் நமக்கு தெரியாது. சொல்லப்பட்ட விவரங்களை நான் சொல்கிறேன். பாடினாரு அமெரிக்காவை வந்து ட்ரம்ப்பை கவர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2014 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. 2017 இவர் போகிறாரு. அதே வருஷம் 2017 ஹார்தீப் பூரியை வந்து பெட்ரோலியம் துறை அமைச்சர் ஆக்குறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் இல்லை. இவர் வந்து இந்த கட்சியில் இல்லை, எதுவுமே இல்லை. இவரை வந்து கொண்டு வந்து பெட்ரோலியம் துறை அமைச்சராக ஆக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? 2018 இவர் வந்து 2017 வந்து இவர் வந்து பெட்ரோலியம் துறை அமைச்சராகிறாங்க. இவர் லோக்சபாவோட மெம்பரும் இல்லை, ராஜ்யசபா மெம்பரும் இல்லை, எந்த எலெக்ஷனும் இவர் கண்டெஸ்ட் பண்ணல. 2018 வந்து இவர் ராஜ்யசபா மெம்பராக வந்து இதில் கொண்டு வராங்க, யூபியிலேருந்து கொண்டு வராங்க, உத்தரப்பிரதேஷ்லேருந்து. 2019 வந்து இதில் வந்து ஒரு எலெக்ஷன் நிற்கிறார். எலெக்ஷனில் பஞ்சாப்லேயும் எங்கேயும் ஒரு எலெக்ஷன் நிற்கிறார். எலெக்ஷனில் வந்து இவர் படுதோல்வி அடைஞ்சிடாரு. அப்புறம் 2020 மறுபடியும் ராஜ்யசபா எம்பியாக வந்து அவர் வந்து எலெக்ட் பண்ணி இப்போ வந்து அவர் தொடர்ந்து வந்து மினிஸ்டராக வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு. நான் என்ன சொன்னேன்னா, ஏற்கனவே சொன்னேன், எல்லா நாடுகள்லேயும் வந்து இந்த ஃபைலில் சம்மந்தப்பட்டவங்க மேலே விசாரணைகள் நடக்குது, ராஜினாமா பண்ணுறாங்க, விசாரணைகள் வந்து முறையாக நடந்துகிட்ருக்கு. நம்ம நாட்டில் மட்டும் வந்து இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து ஊற்றி மறைக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணுறாங்க? அதாவது வந்து நான் ஏற்கனவே வந்து சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஆகஸ்ட் 2025 அமெரிக்கா இந்தியாவுக்கு நடுவில் வந்து பெரிய பிரச்சனைகள் வந்தது. நம்ம மேலே தண்டனை வரி 25% போட்டாங்க. 50% வந்து நம்ம வந்து இம்போர்ட் டாக்ஸஸ் டியூட்டிஸ் வந்து போட்டாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் மேலே. அப்போ வந்து எவ்வளோ சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து பாதிக்கப்பட்டது, எவ்வளோ வேலைவாய்ப்புகள் போச்சு, எவ்வளோ வந்து நமக்கு வந்து நஷ்டங்கள் ஆச்சு. அப்போது H1B வீசாவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $250 அந்த வந்து வீசாவோட ப்ரைஸு $1,00,000 400 மடங்கு வந்து ஏற்றுனாங்க. அப்போ எவ்வளோ இந்தியர்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. அங்கேருந்து இங்கே வர முடியல. எக்ஸ்பயர் ஆன H1B வீசாவை ரினியூ பண்ண முடியல. எவ்வளோ துயரங்களுக்கு மக்கள் உட்பட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே சமரசம் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொரியா, ஜப்பான் அங்கே எங்கேன்னு ஓடினீங்க, வர்த்தக ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனால் அப்படி என்ன ஆச்சு? எப்ஸ்டீன் ஃபைல் வந்த உடனே நீங்கள் அவசரமாக போயிட்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு நீங்கள் வந்து ஏன் வந்து சைன் போட்டீங்க? $500 பில்லியன் கான பொருட்கள் வந்து நாங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்குகிறோம்னு ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நம்ம ப்ராடக்ட் அங்கே போகும்போது இந்திய நாட்டு உற்பத்தி அங்கே இறக்குமதி பண்ணும்போது அவங்க 18% வந்து டேரிஃப் போடுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க, வரி போடுவாங்கன்னாங்க. அவங்க பொருள் இனிமேல் வரதுக்கு வந்து நம்ம 0 டேக்ஸ் போடும் அப்படின்னாங்க. அப்போது வந்து நம்ம எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து அங்கேருந்து வருதோ 0% டேக்ஸ் போட்டால், நம்ம இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு நம்ம 18% ஜிஎஸ்டி போடுறோம். அப்போது நம்ம இந்தியா சந்தையோட, நம்ம உள்ளூர் உற்பத்தியோட பொருட்கள் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் வந்து நாசமாக போகுது. அப்போது ஏன் இவ்வளோ நெருக்கடியில் நீங்கள் நிர்பந்தத்தில் வந்து போயிட்டு நீங்கள் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டீங்க, ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டீங்க? அப்போது இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் ஏதோ வந்து மர்மம் இருக்குது. அது என்ன மர்மம், எந்த விஷயத்தை வந்து மத்திய அரசு வந்து மறைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியலை. நம்ம இந்திய மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பின்னாடி என்ன மர்மம் அடங்கியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து மத்திய அரசுக்கு வந்து அது என்ன மர்மம் அப்படின்றது தெரிவிக்க வேண்டிய அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்குது. அப்போ வந்து மத்திய அரசு வந்து நேர்மையான முறையில் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ட் சூப்பர்விஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கொயரி கமிஷனை செட் பண்ணி இதில் ஈடுபட்ட எல்லாருமே, சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருமே வந்து அவங்க மேலே வந்து விசாரணை வந்து முறையாக பண்ணி அவங்க உண்மையிலே வந்து ஏதாவது தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி தவறுகள் எதுவும் பண்ணலைன்னு சொன்னால் நேர்மையான முறையில் வந்து அவங்க மேலே விசாரித்து என்ன நடந்தது, அதோட எல்லைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடணும். இது பண்ண வேண்டிய கடமை இந்த மத்திய அரசுக்கு இருக்குது. இந்த வீடியோ வந்து நேயர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை பற்றின கருத்து, உங்களோட கருத்து வந்து
கண்டிப்பாக வந்து இதில் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ரொம்ப நன்றி.